ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன் மார்ச் மாதம் 19 முதல் மார்ச் 28 வரை உள்ள நாட்களுக்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திர ரீதியாக தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மார்ச் 19 புதன்கிழமை, விசாகம் நட்சத்திரம். விசாக 4ஆம் பாதம் நம்மளுடைய விருச்சிக ராசியில் இருக்குது. மற்ற பாதங்கள் 12ஆம் வீடான துலா ராசியில் இருக்குது. இப்போ சந்திரன் குருவை போல செயல்படுகிறார். 12ல் இருந்து நம்முடைய லக்னத்துக்கு மாறக்கூடியது மணி 2 மணி 6 நிமிஷத்துக்கு. குருவை போல் இன்றைய பலன் உண்டு. குரு நமக்கு 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குருவனுடைய உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கிறதுனால இன்றைக்கி லாபகரமான காரியங்கள் இருக்கும். எடுத்த காரியம் வெற்றி அடையும். நண்பர்கள் உதவுவாங்க, நம்முடைய கஸ்டமர் உதவுவாங்க. கஸ்டமர்னால் பெனிஃபிட் உண்டு. கணவன் மனை உறவு பலப்படும். கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் மாதிரியான செயல்பாடுகள், பேங்கிங்கு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனு, இது சார்ந்த நன்மைகள், ஃபைனான்ஸ் சார்ந்த நன்மைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்டதும் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்காக, வரன் பார்க்குறதுக்காக அல்லது குழந்தை பிறப்புக்காக போன்ற காரியங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி வியாழக்கிழமை அனுஷ நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்தில் தான் அந்த அனுஷ நட்சத்திரம் இருக்குது. சந்திரன் சனியினுடைய நட்சத்திரமான அனுஷத்தில் பயணிக்கும்போது சனியினுடைய பலன்களை கொடுக்குறாங்க. இப்போ சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால அந்த அர்த்தாஷ்டமத்தினுடைய தன்மை பெருசாக இருக்காது. அது மட்டும் இல்லை, சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால நமக்கு நல்ல காரியங்கள், நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள், எந்த ஒரு விஷயத்திலையும் பிரச்சனைகள் இல்லாமல் அதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல், ஒரு மாதிரி நமக்கு அது ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரீனஸை கொடுக்கும். உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு மற்றும் இந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு முயற்சிகள் எல்லாமே நல்லாயிருக்கும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 5ஆம் வீட்டில் இருக்கார். புதன் சனி நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்துலேயும் இருந்து சனி 4ல் இருந்தாலும் ராகு 5ல் இருக்கிறதுனால இன்றைக்கும் மகிழ்ச்சிகரமான கலைத்துறை சார்ந்த செயல்பாடுகள், ஒரு ரிலாக்ஸேஷனாக நல்லாயிருக்கும். குழந்தைகள் குதூகலம் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு பலப்படும். மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஐடி லைனு, கமிஷன் வகை, டிரான்ஸ்போர்ட்டேஜ் இதெல்லாமே நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும். மார்ச் 22ஆம் தேதி சனிக்கிழமை மூல நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார், தனுசு ராசியில். இப்போ இந்த கேது நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் 5ல் இருக்கார். சூரியனும் கேதுவும் பார்த்துக்குது. 5ஆம் இடம் 11ஆம் இடம் என்பது நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு. அதே போல் சூரியன் அந்த கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் அந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறனால தொழில்துறை சார்ந்த அமைப்புகளுக்கும் நல்லாயிருக்கும். பொருளாதாரத்துக்கும் நல்லாயிருக்கும். பணவரவுக்கும் நல்லாயிருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், கட்டடம், கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேரு, பெயிண்டிங்கு மற்றும் அனைத்து விதமான ஒரு மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான மெஷினரி இயந்திரங்களை உபயோகப்படுத்துறது சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மெஷினரி வாங்கிறதுக்கும் இந்த டைம் ஒர்க் அவுட் ஆகும். மார்ச் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 5ஆம் இடத்துல சனி நட்சத்திரத்தில் இருக்கார். அதாவது சுக்கிரன் புதன் இவங்க 2 பேருமே சேர்ந்து தான் இருக்காங்க. சூரியனும் சேர்ந்து இருக்காங்க. 3 கிரக சேர்க்கை இருக்குது. அப்போ இந்த சுக்கிரன் சனியை போல் செயல்படுறாரு அப்படின்னா நமக்கு கஸ்டமர்னால் ஒரு பேச்சுவார்த்தைகள்னால நமக்கு நன்மைகள் இருக்குன்னு அர்த்தம். பார்ட்னர்ஷிப்னாலேயும் சரி நன்மைகள் இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கும் நல்ல தொழில் பலம் சிறப்பாக இருக்கும். அதாவது ஒரு 5ஆம் இடத்துல இருக்கிற கிரகத்தின் மேலே ஒரு இது போகுது அப்படின்னா 5ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார்.
சுக்கிரன் சனியை போலவும் செயல்பட்டு தன்னுடைய சொந்த உபநட்சத்திரத்திலே இருக்கிறதுனால அந்த 5ஆம் இடம் என்பது நமக்கு கலை சார்ந்த திறமைகள் கொடுக்கும், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த நன்மைகளையும் கொடுக்கும். மார்ச் 24ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, மற்ற 3 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. காலையில் 10:34 மகர ராசிக்கு போயிடுவார். இன்றைய பலனை கொடுக்குறவர் சூரிய கிரகம். இப்போ சூரியன் நமக்கு 5ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்முடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய அமைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை. ஒருத்தருக்கு விளையாட்டில் ஆர்வம் இருக்கும், ஒருத்தருக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும், சினிமாவில் ஆர்வம் இருக்கும், ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு, குடும்பத்தில் சந்தோஷமாக என்டர்டெயின் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே சிறப்பான நாளாக இருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம். நமக்கு 3ஆம் இடமான மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுற அதே நேரத்தில் 7ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடம் 7ஆம் இடங்கிறது இப்போ ஒரு கல்யாணம் பண்ணுறது, பத்திரிக்கை அடிக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, அல்லது ஒருத்தர் வரன் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக நடக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுறது, கலைத்துறையில் டெவலப் பண்ணுறது, மூளை சார்ந்த உழைப்புகள் அத்தனைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் அருமையாக வேலை செய்யும். சில பேருக்கு வெளிநாடு தொடர்பு, வெளிநாடு சார்ந்த கல்வி, இது மாதிரி அமைப்புகளுக்கும் நல்லாயிருக்கும். தாயார் வர்க்கம் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், உணவு சம்மந்தப்பட்ட தொழில், இது எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். மார்ச் 26ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம். செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் மகரத்தில் இருக்குது, 2 பாதம் கும்பத்தில் இருக்குது. கும்பத்துக்கு மதியம் 3:14 சந்திரன் போவார். செவ்வாய் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்குது. இருந்தாலும் கூட அவர் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால பெருசாக பாதிக்காது. குரு நமக்கு 7ல் தானே இருக்கார், பெருசாக பாதிக்காது. இன்றைக்கும் கூட எதிர்பாராத நபர்களை சந்திக்கிறது, எதிர்பாராத ஒரு திருமணம் செட் ஆகிறது, எதிர்பாராத வகையில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது, ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிறது, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு குதூகலத்தில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் நல்லாயிருக்கும். இன்றைக்கும் மகிழ்ச்சிகரமான நாள். மார்ச் 27ஆம் தேதி வியாழக்கிழமை சதயம் நட்சத்திரம். கும்பராசியில் 4ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் அன்பு, பாசம், பரிவு, நேசம், விருப்பப்பட்டவர்களோட பழகிறது, ஆன்மீக சம்மந்தப்பட்ட இஷ்ட தெய்வ வழிபாடு, இது மாதிரி ஒரு மாதிரி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு புரிதல் நல்லாயிருக்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். நல்ல நாளாக அமைகிறது. 28 மார்ச் வெள்ளிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி 3 பாதம் கும்பராசியிலும் கடைசி பாதம் மீனராசியிலும் இருக்குது. சாயந்தரம் 4:47 தான் மீனராசிக்கு போவார். அது வரைக்கும் கும்பராசியில் இருப்பார். இன்றைக்கி பலனை கொடுக்குறவர் குரு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கார். அதனால் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும். பிடித்தவர்களோடு பழகி பேசி மகிழ்வது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, அக்ரிமெண்ட்டு, சில பேருக்கு இடமாற்றங்கள் சார்ந்தெல்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே இந்த விருச்சிக லக்னத்துக்கு இந்த வாரத்தில் இந்த 10 நாளில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு நமக்கு கொஞ்சம் மத்தியமமாக இருக்குது. மூளை உழைப்பு சார்ந்த தொழிலுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.